இந்தியாவிலேயே ஒரு இனத்தின் முகவரியை உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாக, ஒரு இனத்தின் வளர்ச்சியை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக, ஒரு இனத்தின் தனித்துவத்தை உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாக, தமிழன் தமிழச்சி என்றால் அதற்கு ஒரு தனித்துவம் உண்டு என்ற அந்த பெருமையோடு அமர்ந்திருப்பவர்கள் மட்டும் இந்த இயக்கத்தின் பக்கம் சாயலாம். முக்கியமா மேல் மாடியில கொஞ்சமாவது சத்து இருக்கவங்க மட்டும்தான் இந்த இயக்கத்துல இருக்கு. இங்க இல்லாதவங்க எதிரணியில அமர்ந்திருப்பாங்க. அதனாலதான் அங்க இருந்துட்டு கண்ட கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அது உங்களுக்கு தெளிவா தெரியும். இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான ஒரு மற்ற கட்சிகளை போல இல்லை இந்த இயக்கம். நல்லா கூர்ந்து கவனிங்க. மற்ற கட்சிகளை போல இல்லை இந்த இயக்கம். ஏனால் இது ஒன்று மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேர் இயக்கம் மட்டும்தான் தமிழ்நாடு மக்களுக்கான விடியல், ஒரே விடியல். மற்றதெல்லாம் கட்சி, இது இயக்கம், இது மக்கள் இயக்கம். அதை நீங்க ஆள புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இல்லாவிட்டால் நீங்க இருந்து பிரயோஜனமே கிடையாது. எனக்கு டைம் வேஸ்ட், இந்த இயக்கத்துக்கு டைம் வேஸ்ட். பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் எனும் பெருமனிதன், உதயநிதி ஸ்டாலின் எனும் நமது இளம் தலைவர், இவர்களது பணிக்கு, இவர்களது ஓட்டத்திற்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியும் என்றால் இந்த இயக்கத்தில் இருங்கள். இந்த மக்களின் வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் உழைக்க முடியும் என்றால் இந்த இடத்தில் இருங்கள். இல்லை என்றால் இங்கே உங்களுக்கு பணி இல்லை. இது நிச்சயமாக மிக கடினமான ஒரு இடம். அறிவாலயம். எந்த இடம்? அறிவாலயம். இங்கே அறிவு நிரம்பிய ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கும் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளுக்கும் ஒரு இனத்தின் வளர்ச்சிக்கான தேடலை மட்டுமே நோக்கமாக கொண்ட மனிதர்கள் குழுமும் ஒரு மகத்தான புண்ணிய பூமி இந்த அறிவாலயம். அறிவாலயத்துல கால் அடிச்சு வச்சா இங்க அப்படி ஏறணும், அப்படி ஆகணும். அப்படி இங்க தெரியும் உனக்கு அறிவாலயம் வந்துடுச்சுரா பக்கத்துலன்னா இங்க தெரியும் உனக்கு. கொடி பறக்குதுரா பக்கத்துலன்னா இங்க தெரியும் உனக்கு. அப்படி இருக்கணும். திமுக காரனா ஒரு திமிர் இருக்கணும், ஒரு தெம்பு இருக்கணும். இந்த இயக்கத்தை தவிர தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தது வேற எந்த இயக்கமும் இல்லடா அப்படின்ற திமிர் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் திமுக. வேற யாருக்கும் இங்க இடம் நிறைய இருக்கும், ஆனா வேலை இருக்காது. உங்கள் வளர்ச்சி எதை ஒட்டி இருக்கும் என்றால், உங்களால் தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது என்பதை ஒட்டித்தான் உங்களது வளர்ச்சி இந்த இயக்கத்தில் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு நிரம்பிய மக்கள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க முடியும்.